Hey guys, welcome back to my channel. Me Natha Superwoman. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எப்படி நான் போட்டிருக்கேன், அதாவது எப்படி வந்து அந்த பஃப்பை கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக ஹேர் இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணுறது. பிகாஸ் 90% பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கும் அவ்வளோ டென்ஸான ஹேர்லாம் கிடையாது அண்ட் நிறைய ஃபாலோவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் ரொம்ப ஸ்டிஃபான ஹேர் ஸ்டைல்லாம் இல்லாமல் இன்னும் நல்லாவே ஹேர் ஸ்ட்ரிங்ஸ் எடுக்காமல் பட் ஸ்டில் அழகாக எப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நல்ல 4 பாபி பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி குவாலிட்டியான பென்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் உங்கள் ஹேரை வந்து புல் பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல லுக்குக்கு நான் வந்து ஒரு நேர் வடு எடுத்து இப்போது நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் விஷுவலாக. நீங்கள் வந்து இப்படி ஹேர் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ஃப்ளாட்டாக அமுங்கி உங்களுக்கு வந்து ஒரு அந்த இதே வந்து கம்மி பண்ணிவிடும், கொஞ்சம் ஏஜே கம்மி பண்ணிவிடும். அதே மாதிரி இப்போது வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப மெச்சூர்டாக அண்ட் ரொம்ப இதாக மாறிடும். ஸோ இதை வந்து ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு நல்ல ஐடியா என்னென்னா இந்த இடத்துல ஒரு பன் ஒரு பஃப் மாதிரி கொடுக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் லைட்டாக உங்கள் 4 விரலை யூஸ் பண்ணி இப்படி லைட்டாக கையில் எந்த அளவுக்கு முடி வருதோ அதை வந்து எடுத்துக்கோங்க, சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சமாக இப்படி முடி எடுத்திருக்கீங்க, ஒன்றுமே பண்ணாமல். ஸோ 2 சைடும் இப்போது இந்த முடியை நல்லா இப்படி இந்த 2 இதையும் இப்படி திருப்பிக்கோங்க. நல்லா திருப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்து இப்போது கொஞ்சமாக. ஸோ இங்கே பாருங்கள், திருப்பியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக இங்கேருந்து இப்படி ஒரு புஷ் கொடுக்குறேன் கீழேருந்து மேலே. ஸோ இப்போ பாருங்கள், ஆஸ் இஃப் எனக்கு வந்து இங்கே வந்து அவ்வளோ ஹேர் இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து இந்த பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிளாக் பின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு அந்த பிளாக் பின்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அழகாக செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து இங்கே இந்த பின்ஸை வந்து நல்லா தூக்கி செக்யூர் பண்ணியிருக்கனால இந்த இடம் வந்து அமுங்காது. அண்ட் இங்கே வந்து நல்லா ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ என் ஃபேஸ் பாருங்கள், ஒரு நல்ல யங்கான ஒரு, ஏன்னா இங்கே வந்து ஹேர் நம்ம நிறைய தூக்கினோடனே ஒரு நல்ல பஃபியான ஒரு லுக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஹேரை வந்து வால்யூம் இல்லாட்டும் எப்படி அதை வந்து லூஸாக பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பிளேட் பண்ணாலும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே வந்து ஃபிஷ் பிளேட் மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எப்பயும் போல் 3 பிளேட் எடுத்துட்டு இப்போது இதை இந்த 3வது இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு பாதியை மட்டும் இங்கே கொடுக்குறேன். ஸோ அது இதோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிளேட்டை அதே மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்திட்டு இப்போது இதோட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போது எகெயின் இந்த பிளேட்டை திருப்பி ஹாஃபாக எடுத்துட்டு மிச்சதை வந்து இதோட சேர்த்திட்டு, ஸோ இப்போது இதையும் இப்படி ஹாஃபாக விட்டுட்டு இதோட. ஸோ அடுத்த இது நீங்கள் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாஃபாக விட்டது மட்டும் தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் இப்படி
ஸோ அந்த பாதி முடியை விட்டு விட்டு நான் வந்து அடுத்த இது கூட சேர்த்து இது பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வால்யூம் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், இதுலேருந்து கொஞ்சம் முடி எங்கே, இதுலேருந்து கொஞ்சம் முடி எங்கே. ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முடியை வந்து விட்டுட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் இதை இப்படி எலாங்கேட் பண்ணி விட போகிறோம். ஸோ அடர்த்தியாக இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் வரப்போகுது. ஸோ வெளியே எடுத்துடணும் இப்படி. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு திக்னஸே இல்லாத ஹேரை வந்து எப்படி வந்து நான் வந்து பின்னல் போட்டு, ஸோ நீங்கள் வந்து இங்கேயும் இப்படி எடுத்துட்டுருக்கலாம். ஸோ ஒரு நல்ல ரிச்சான ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வந்து பிளேட்ஸும் வந்து நல்ல குண்டாக இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் குட்டி குட்டி பீட்ஸு அதெல்லாம் வச்சு இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். காமிக்கிறேன் இருங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த முடியில் இப்படி வச்சு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ளார்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் வச்சு அந்த ஸ்டைலை வந்து இன்னும் அழகாக காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட தின்னான ஹேரை வந்து நல்லா டென்ஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து அப்படி அமுங்காமல் ஒரு நல்ல பஃபினஸ் கொடுத்து இன்னும் முகத்தை வந்து நல்லா அழகாக எங்கே காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இல்யூஷன்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்களும் நல்லா ஃபெஸ்டிவ் சீசனில் கலக்குங்க. ஸோ நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. Until I post my next video, take care and bye.